கலியில் கதியாம் அதையும் மறந்தால் அதோ கதியாம். ராமம் நாமம் சொல்லச் சொல்ல நன்மை பெருகுமே நாமும் இனிக்குமே பாமரம் முதல் பண்டிதர் வரை புனிதம் ஆகுமே. சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமாம் கவலை போக்கி சாந்தி நல்குமாம். சிவகரசி சீதாலட்சுமிக்கு திருமண ஏற்பாடு செய்தார். மன்னர்களும் ஞானிகளும் குழுவிருந்தனர். விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமரை அழைத்து கொண்டு மிதிலை நகருக்கு சென்று கொண்டிருந்தார். மிதிலை நகரமே திருவிழா கோலம் போல் பூண்டிருந்தது. அங்கு கன்னிமாமடத்தில் சீதாதேவி நின்று ராமரை பார்த்தாள். ராமரும் சீதாதேவியை பார்த்தாள். அவளும் நோக்கினாள். அண்ணனும் நோக்கினாள். அவளும் நோக்கினாள். அவள் மனதில் இவரும் இவர் மனதில் அவரும் கொள்ளை கொண்டனர். உள்ளம் உண்டது. கம்பனோ அவளை வர்ணிக்க வார்த்தை இல்லை. எல்லா பெண்களையும் மகாலட்சுமியாக வர்ணிப்போம். ஆனால் இங்கு மகாலட்சுமியை நின்றிருந்தால் என்ன சொல்லி வர்ணிப்பது? ராமரோ என் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். இவர் யாரோ, என்ன பேரோ? முழுமதியை போன்ற முகமும் வாள் போன்ற கூரிய கண்ணும் பவளம் போன்ற அதரமும் தவளமென் நகையும் கொண்ட இவர் என் உள்ளத்தை உருக்குகிறது. தெருமுனையில் மூவரும் மறைந்தார்கள். சீதா ராமர் மேல் காதல் கொண்டார். இவர் மன்மதனோ? இல்லை, மன்மதனாக இருந்தால் கரும்பு வில் வைத்திருப்பார். இவர் மூங்கில் வில்லில் வைத்திருக்கிறாரு. இந்த மூங்கில் வில் அவர் தோளில் படுவதற்கு என்ன தவம் செய்ததோ? என் உள்ளத்தில் குடியிருந்த அச்சம், நாணம், மடம் எல்லாம் போய்விட்டதே. அவர் என் கண் வெளியில் நுழைந்து களவு செய்து விட்டாரு. இந்த முனிவர் மெல்ல போயிருந்தால் இன்னும் சிறிது நேரம் இந்த சுந்தர ரூபனை பார்த்திருப்பேனே. இவர் எனக்கு மணவாளனாக வர்றதுக்கு தேவர்களும் முனிவர்களும் உதவி செய்வீர்களாக. அந்த சிவதனுசு குறுக்கே நிற்கிறதே, எனக்கு உதவி செய்வீர்களாக. அந்த சிவதனுசை பூமாலை போல் வளையுமாறு செய்தால் நான் உங்களுக்காக 14 ஆண்டு காலம் வனவாசம் செய்வேன் என பிரார்த்தனை செய்தாள். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிரார்த்தனையின் போது சீதாவாக இதை தருகிறேன் என்று கூறவும், அதை நிறைவேற்றும் பொருட்டு வனவாசம் நடந்தது. முறிக்க வேண்டும் அல்லவா? அதனால் உன் கருணை கண்ணை காட்டு, அப்போதுதான் நான் வெல்ல முடியும். ஆம், இதற்கு முன்னே வாமன அவதாரம் எடுத்து செல்லும் போது கூட பெருமாள் தன் மார்பில் மான்தோலை அணிந்திருந்தார். ஏனென்றால் தேவியின் கருணைக்கண் மகாபலியின் மீது பட்டுவிட்டால் காரியம் கெட்டுவிடும் அல்லவா? அதுபோல இருவரும் ஒருவருக்கொருவர் இவர் யாரோ என தனக்குள் கேட்டுக்கொண்டு குறையில்லா ராமனும் இடையில்லா சீதையும் விரும்பினார்கள். இரு உடல் ஓர் உயிர் போல் கருங்கடல் பள்ளியில் பிரிந்த இருவரும் பேசவா வேண்டும்? இரவெல்லாம் ராமர் இரவு நிலா தனிமை என எந்த உணர்வும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கழித்தார். ராமனின் நினைவால் சீதைக்கு காய்ச்சல் படுத்திருந்த தாமரை இதழெல்லாம் வதங்கி சந்தனம் பூசி ராமனின் நினைவாலே விடியலாயிற்று. அரசவையில் வில்லை முறித்து எட்டு உலகம் சத்தம் கேட்கும் சீதைக்கு மட்டும் ராமனின் நினைவால் கேட்காமல் இருக்க திருமணம் நடக்க ஏற்பாடு செய்து மணமேடையில் வளையலை திருவது போல் கடைக்கண்ணால் ராமனை பார்க்க, ராமனும் சீதையை பார்க்க திருமணம் நடைபெற்றது. ஊஞ்சலில் அமர செய்து சீதா கல்யாண வைபோகமே, ராம கல்யாணம் வைபோகமே என பாடி மகிழ்ந்தார்கள்.